நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் 2.0 படத்தப்ப அந்த ப்ரொமோஷனுக்காக மும்பைக்கு போயிருந்தாரு. அப்ப என்ன சொன்னார்னா, சல்மான் கானோடைய படத்துக்கு நாளைக்கே ஓகேன்னு சொன்னாலும் அவருடன் இணைந்து நடிக்க நான் ரெடி என பேசியிருந்தாரு. அதை த்ரோபேக் பேச்சை தற்போது ரசிகர்கள் அதிகமா ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அதற்கு முக்கிய காரணமே அட்லி இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க போறாரு அப்படின்ற கிளம்பியிருக்க ரூமர் தான். இது ரூமரா இல்லையா, வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை இயக்கியிருந்தாரு அட்லி. அவர் அடுத்து என்ன படத்தை இயக்க போறாரு என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே தான் இருக்கு. அல்லு அர்ஜுனை அவர் இயக்க போவதாகவும் சன் பிக்சர்ஸ்ல படம் பண்ண போவதாகவும் தகவல் வெளியாயிருந்தது. ஆனா அதன் பின்னர் அல்லு அர்ஜுனை அட்லி இயக்கவில்லை என தகவல்கள் வெளியாயிருக்கு. சல்மான் கான் படத்தை தான் அடுத்து அட்லி இயக்க போறார் என்று தகவல் வெளியாச்சு. அந்த படத்துல அவரோட இணைந்து கமல் நடிக்க போறார் என்று மற்றும் ரஜினி நடிக்க போறார் என்றும் தொடர்ந்து வெளியாகி வரும் தகவல்கள் அனைத்துமே ரூமர் தான் என சினிமா வட்டாரத்துல பேச்சுகள் இப்ப அடிபட்டு கொண்டுதான் வருது. குருவை மிஞ்சிய சிஷியனா மாறிட்டாரு ஷங்கரோடைய சிஷியனான அட்லி. இயக்குனர் ஷங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் என இந்தியன் சினிமாவே வியக்க வைத்த காலமெல்லாம் மலையேறி போய் அவர் பிளாப் இயக்குனராகவும் அப்டேட் ஆகாத இயக்குனர் என்றும் ட்ரோல் செய்யப்பட்டு வராங்க. ஆனா அட்லி தமிழ்ல ராஜாராணி, தெரி, மெர்சல், பிகில் படங்களை இயக்கிவிட்டு இந்திக்கு சென்று ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை எடுத்து 1000 கோடிக்கு மேல வசூல் தந்த இயக்குனராகவே மாறிட்டாரு. அவரது அடுத்த படம் எப்போது ஆரம்பிப்பார் என்றும் அதன் அறிவிப்புக்காகவே நாடே காத்து கொண்டிருக்கு. பாலிவுட்ல கடந்த ஆண்டு இறுதியில அட்லி தயாரிச்ச வருண் தவான், கீர்த்தி சுரேஷ் நடித்து வெளியான தெரி படத்தோட இந்தி ரீமேக் படமான பேபிஜான், அந்த படம் பாத்தீங்கன்னா படுதோல்வியை சந்திச்சது. அட்லிக்கு பல கோடி ரூபாய் அந்த படத்தின் மூலம் நஷ்டம் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல நஷ்டம் என்று சொல்லப்படுது. இந்நிலையில அட்லியோட அடுத்த படம் குறித்து தகவல்கள் இப்ப தீயா பரவிட்டு வருது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிக்கந்தர் படத்துல நடிச்சிட்டு வரும் சல்மான் கான் அடுத்து அட்லி இயக்கத்துல நடிக்க போவதா தகவல் வெளியாயிருக்கு. சல்மான் கானோட கமல்ஹாசன் இணைந்து நடிக்க போறார் என பேச்சுகள் அடிபட்டது. ஆனா கடந்த சில நாட்களாகவே ரஜினிகாந்த் அந்த படத்துல நடிக்க போறார் என்று சொல்லப்பட்டு வருது. ஆனா உண்மையிலே கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவருமே அட்லி இயக்கத்துல இப்படி நடிக்க வாய்ப்பே இல்லை என சினிமா வட்டாரத்துல உறுதியா தகவல் வெளியாயிருக்கு. அட்லி அதிகாரப்பூர்வமா அறிவித்தால்தான் அவரது அடுத்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க என்பது தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துல நடிச்சிட்டு வரும் நிலையில அடுத்து நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாரு. மேலும் அட்லி இயக்கத்துல ராஷ்மிகா மந்தனா நடிக்க போறாங்க என்கின்ற தகவலும் வதந்தி தான் என்று ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கான் நடித்து வரும் சிக்கந்தர் படத்துல தான் காஜல் அகர்வால் மற்றும் ராஷ்மிகா மந்தனா இருவரும் நடிச்சிட்டு வராங்க. ராஷ்மிகா அட்லி படத்துல நடிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்க பல நாளா கனவு கண்டுட்டு வராரு நம்ம அட்லி. அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பா எடுப்பேன், அதற்கான அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு அது புரியும் என்று அட்லி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்லி ரஜினியை வச்சு படம் பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.